Okay, hi guys, good evening. லாஸ்ட் இதில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் லாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, சாப்டர் 1 அதில் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ். சாப்டர் 1ல் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் முன்னாடி போகிறதுக்குள்ளே அல்காரிதம்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்காரிதம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு மேலே அதோட நொட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட 3 டிஃப்ரெண்ட் நொட்டேஷன்ஸ் பார்த்தோம். அது என்னென்னு நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். 3 டிஷஸ்: சூடோ கோட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃப்ளோ சார்ட். ஓகே, இந்த 3மே பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதுக்குள்ளே போக போகிறோன்னா மெயின் கான்செப்டுக்குள்ளே போக போகிறோம். அதுதான் என்னது, ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸில் என்ன, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகும்போது நார்மலாக ஃபங்க்ஷன்னா என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஓகே, ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன, இப்போ நம்ம சும்மா நார்மல் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அதில் என்ன பண்ணுறோம், நிறைய கேதர் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்க. ஓகே, அதில் நம்ம சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் பேர் அந்த மாதிரி கூப்பிடுவோம்ல. இதோட பிரைடோட சொந்தக்காரங்க, க்ரூமர்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம இது பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஓகே, இதுக்கு ஒரு ஜாப் கொடுக்குறோம், இந்த ஜாப் பண்ணணுன்னு கொடுக்குறோம். வென் யூ கால் இட், அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது அது நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போது இதில் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு நேமுக்கு இப்போது ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன்னா இப்போது நம்மளுக்கே தெரியும், ஒரு ஃபங்க்ஷன்னா நேம் கொடுப்போம்ல. இப்போது பேபிக்கு நேம் வைக்கிறாங்கன்னா நேமிங் செரிமனி, இப்போ கல்யாணம்னா வெட்டிங் ரிசப்ஷன், அந்த மாதிரி ஒரு நேம் கொடுக்கறது தான். அந்த மாதிரி கிவிங் த நேம் ஃபார் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் அதே மாதிரி இதில் என்ன சொல்கிறோன்னா, இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, பில்ட்-இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், இது ஒரு எப்படி சொல்லுவோம், மிக்சர் கிரைண்டர். நம்ம இப்போ கிரைண்டர் ஒர்க் ஆகுதுல்ல அது. அப்போ அதில் என்ன சொல்லுவோம், இன்க்ரீடியன்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு இப்போ எதாவது சட்னி பண்ணணும், மாவு அரைக்கணும்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் கொடுப்போம்ல, அதுதான் இங்கே என்ன சொல்கிறோன்னா இன்புட். ஓகே, அது ஒரு இன்புட். அப்போ அது உள்ளே ப்ராசஸ் பண்ணி நம்ம தேவையானது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தா தான் அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அதை ரன் ஆகி நம்ம எல்லாருக்கும் அது ப்ராசஸ் வரும்போது அந்த ரன் ஆக அந்த ப்ராசஸ்ட்டு என்ன கொடுறோன்னா ஃபங்க்ஷன். அந்த உள்ளே நடக்கிறது தான் என்ன சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட். ஓகே, அதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லாஸ்ட்டாக நம்ம எல்லாம் முடிச்ச அப்புறம் அதில் என்ன கிடைக்கும், ஒரு அவுட்புட். இதுதான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது 1 by 1 கான்செப்ட்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ என்ன நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, என்ன பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். நார்மலாக ரியல் டைம் எக்ஸாம்பிளும் சொல்லிட்டேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன். Okay, the most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete the task. Okay, அந்த algorithm எழுதுறோம்ல, அந்த algorithm அந்த டைம் எவ்வளோ எடுக்கிறது அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண. இப்போ ஒரு கோடிங் போடுறீங்கன்னா இந்த கோடிங் நம்ம அவுட்புட் இல்லாமல் அது எவ்வளோ செகண்ட்ஸில் ரன் ஆகுது, அந்த இது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இது தான் என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. அதே மாதிரி 2 மார்க்லேயும் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் algorithms are expressed using the statements of programming language. ஓகே, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், algorithm என்னன்னு பார்த்துருக்கோம்ல, அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம்ல, அது என்னது, எக்ஸ்பிரஸ் யூஸிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பாருங்கள், if the bulk of statements to be repeated for many number of times, then subroutines are used to finish the task. இப்போது ஒரே ஸ்டேட்மெண்ட் நிறைய டைம் நம்ம ரிப்பீட் பண்ணுறதுனால அந்த டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா சப்ரொட்டீன்ஸ் அதை யூஸ் பண்ணுறோம். எதுக்கு, அந்த டாஸ்க்கை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, அதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்ரொட்டீன்ஸ்னால் என்ன. ஓகே, சப்ரொட்டீன்ஸ் என்ன, they are the basic building blocks of computer program. அது என்ன சொல்கிறோம், the basic building block of computer program தான் என்ன சொல்கிறோம், சப்ரொட்டீன். 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாயிண்ட் 1
1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து 2 மார்க். ஓகே, சப்ரொட்டீன். வாட் இஸ் சப்ரொட்டீன் கேட்பாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ரொட்டீன்ஸ் ஆர் த ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட்ஸ். என்ன சொல்கிறாங்க, ஒரு சின்ன செக்ஷன் ஆஃப் கோட், அதை என்ன பெர்ஃபார்ம் பண்ணும், பர்டிகுலர் டாஸ்க் தட் கேன் பி யூஸ்ட் ரிப்பீட்லி. ஓகே, அது வந்து நம்ம ரிப்பீட்டாக யூஸ் பண்ணது தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ரொட்டீன்ஸ். இது வந்து 1 மார்க், இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த சப்ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன்ஸ். சப்ரொட்டீன் என்ன பார்த்துக்கோம், ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட், அந்த குட்டி செக்ஷனில் அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுக்குறோம்ல, அதுதான் சப்ரொட்டீன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த சப்ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இது 1 மார்க், இது 2 மார்க், இது 1 மார்க். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். The function is a unit of code that is often defined within the கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர்னு என்ன, நிறைய கோட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணி அந்த கோட்ஸ் இருக்குள்ளே அதை டிஃபைன் பண்ணது தான் ஃபங்க்ஷன். இது எது ரிலேட்டட் பாருங்கள், ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இது 2 மார்க் கொஷின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபங்க்ஷன் இஸ் a unit of code that is often defined within the greater code structure. ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு specifically the function contains a set of codes. இந்த ஃபங்க்ஷன் என்ன கண்டெயின் ஆகும், செட் ஆஃப் கோட்ஸ். நம்ம கோடு தானே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அந்த ப்ராக்கெட்ஸ்க்கு, அதர் செட் ஆஃப் கோட்ஸ் தட் ஒர்க்ஸ் ஆன் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ். அதில் என்னென்ன இன்புட்ஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும். ஓகே, லைக் வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன் எக்ஸட்ரா நிறைய இருக்கும் அந்த கோடுக்குள்ளே. கோடுக்குள்ளே என்ன கொடுத்து வேரியபிள்ஸ் கொடுத்துருப்போம், இல்லை ப்ளஸ்ஸாக மைனஸ். வேரியபிள்ஸ்னால் என்னது, ஏபிசிடி அந்த மாதிரி கொடுத்துருப்போம். எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். அது எதுக்கு கொடுக்குறோம், ஓகே, இன்புட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்போம். அது எதுக்கு, டு ப்ரொடியூஸ் த கான்ட்ராக்ட் அவுட்புட். அதுக்கு தேவையானதை அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண தான் இதெல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஓகேயா, அதுக்கு தேவையான அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண தான் இன்புட், வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போது ஒரு கன்சிடர் பண்ணுங்கள், எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 24. ஓகே, இப்போது ஏ கமா அந்த 2 கோட்ஸ் இருக்குல்ல, கோலன் ஈக்குவல் டு 24 ஆஸ் எ எக்ஸ்பிரஷன் இன் இஸ் பட் 24 இஸ் நாட் இட்ஸெல்ஃப் அ எக்ஸ்பிரஷன். 24ங்கிறது ஒரு என்னது, ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஆனால் அது எதுக்குள்ளே ஏதோ இருக்குது, ப்ராக்கெட்குள்ளே. அப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே அது ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எப்படி சொல்ல, ஒரு நம்பர், இன்டீஜர். அப்போது இட் இஸ் நாட் இட்ஸ் அ எக்ஸ்பிரஷன். அது வந்து எக்ஸ்பிரஷனில் இல்லை, ரேதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். இப்போது நம்ம அந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்ல, அதுக்குள்ளே டிஃபைன் அது என்ன சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஓகே, டெஃபனிஷன் பைண்ட் வேல்யூஸ் டு நேம்ஸ். அந்த டெஃபினிஷனை என்ன பண்ணும், வேல்யூஸை நேமாக பைண்ட் பண்ணும். அண்ட் இன் திஸ் கேஸ் ஆஃப் வேல்யூ 24 பீன் பவுண்டட் டு த நேம் ஏ. அப்போ இந்த 24ங்க வேல்யூ எதுக்கு பவுண்ட் ஆகிருக்கு, ஏங்கிற வேல்யூக்கு. ஓகே, இங்கே டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் சினாக்டிக் பிளாக். இது என்ன சொல்கிறோம், டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் சினாக்டிக் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேஷ் ஆர் டிஸ்டிங்க்ட் சினாக்டிக் பிளாக்னா டெஃபினேஷன்ஸ், இல்லை டெஃபினேஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் டேஷ் பிளாக்ஸ்னால் சிமாண்டிக் பிளாக்ஸ். இந்த மாதிரி கேட்பாங்க 1 மார்க்கில், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, த சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு என்ன சின்டாக்ஸ், அதில் என்ன கொடுத்துருக்கு, லெட். ஓகே, லெட் REC ஃபங்க்ஷன் A1 A2 A3 A4 AN வரைக்கும் ஈக்குவல் டு K. ஓகே, இங்கே FNன்னா என்னது, FNன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம், FNன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம். இங்கே த நேம்ஸ் A1 to A1ன்னா அதெல்லாம் என்னது, வேரியபிள்ஸ் யூஸ்ட் as பேராமீட்டர்ஸ். அதெல்லாம் என்ன சொல்கிறோம், ஒரு வேரியபிள்ஸ் யூஸ்ட் as பேராமீட்டர்ஸ். அங்கே ரெக்குங்கிறது என்னதுன்னா ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன். ஓகே, அது கீவேர்ட் ரெக். இது வந்து ரெக்குங்கிறது ஒரு கீவேர்ட்.
That is keyword rec is required if function is to be regressive function, otherwise it may be omitted. இப்போ இந்த function வந்து regressive functionனா நம்ம rec யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா அதை நம்ம omit பண்ணிடுவோம். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? let maximum x, y, let maximum x, y equal to, if என்ன கொடுத்துருக்காங்க? x ஓட வேல்யூ greater than y, then x else y. இப்போ x ஓட வேல்யூ greater than இதாக இருந்துச்சுன்னா y இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆகும். இல்லை அது லெஸ் தேன் இருந்துச்சு, ஒய்யோட வேல்யூ கிரேட்டர்னா அப்போ என்ன ஆகும்? y உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, புரியுதா? இதுதான் என்ன சொல்கிறோம்? syntax for function definition. ஓகே, syntax for function definition ஓவரா. நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அதை வந்து எல்லா இதுலேயும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது சொல்ல முடியும். இது என்னன்னு பார்த்துக்கோங்க. பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன? பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அந்த வேரியபிள்ஸ் நம்ம கொடுக்குறோம்ல, அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ் டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஆர்குமெண்ட்ஸ்னு என்னது? நம்ம அந்த வேரியபிள்ஸுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் தான் என்ன சொல்கிறோம்? ஆர்குமெண்ட்ஸ். இது 2 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 மார்க் கொஷின் இன்சைட் இதுலேயும் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதுதான் நான் சொல்கிறேன். பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப், வித் டைப் அப்படின்னு கேட்பாங்க. பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப், வித் டைப். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த 5 மார்க் கொஷின், இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், எப்போவுமே இதை கேட்டிருக்காங்க. ஒரு 2 கொஷின் பேப்பரில் தான் மிஸ் ஆகிருக்கு, மீதி எல்லாத்துலேயும் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப், வித் டைப்னு. இப்போ இந்த கொஷின் எழுதும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணால், பேராமீட்டர்னால் என்ன டிஃபைன் பண்ணி, ஆர்குமெண்ட்ஸ் கூட தேவையில்ல, பேராமீட்டர்னால் என்னன்னு டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த டெஃபினிஷன் இருக்கும், அதை வேரியபிள்ஸ் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ரொம்ப ஈஸி எழுதிட்டு, அதனால பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப், ஆமாம் வித் டைப் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வித்தவுட் டைப் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். Some language compilers solve this data type problem algorithmically if we do not specify the data type of variables in the function. இல்லை data type specify பண்ணலைன்னா இது என்ன சொல்கிறோம்? வித்தவுட் டைப். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ஆஷ் ரெக்கார்ட் கோலன் பி greater than equal to 0 ஆஷ். நெக்ஸ்ட் ஆஷ் ரிட்டன் a to the power of b ஆஷ். let rec power ab colon equal to, if b is equal to 0 then 1 is a into power b a minus 1, a into power b a minus 1. ஓகே, இதுதான் இதோட எக்ஸாம்பிள். இது என்ன டெஃபினிஷன் கரெக்டாக கீழே சொல்லிப்பாங்க பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க? இந்த above function definition expression can return 1 in that branch. 1 ரிட்டன் ஆகுதா? p is equal to 0 then 1 return ஆகுதா? அப்போது 1 in the branch shows that as per the typing rule, if the rules the entire if expression as type in. இப்போ இந்த என்டையர் இதுவுமே என்ன இது சொல்கிறாங்கன்னு, இன்டீஜர் வேல்யூ தான் இன்ட். ஏன்னா இன்ட்டுன்னா என்ன? ஏபி அந்த இது கொடுக்குற இன்ட் a, b அந்த மாதிரி அது ஃபுல்லாமே என்டையர் எக்ஸ்பிரஷன்ஸில் வருது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ஸ் a இஸ் மல்டிப்ளைட் வித் அதர் எக்ஸ்பிரஷன், இந்த a வந்து என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அதர் எக்ஸ்பிரஷன் யூஸிங் என்ன ஆப்ரேட்டர்? இன்டூ. அது இன்டூ ஆப்ரேட்டர் a மஸ்ட் பி அ இன்ட் வேரியபிள். அதனால இந்த a எல்ஸ் a கொடுத்துக்கல, இது வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இது கூட வேறு எக்ஸ்பிரஷன்ஸ் கூட, அதனால் அந்த a மஸ்ட் பி அ இன்ட் ஆப்ரேட்டர். இந்த a வந்து என்னவா சொல்கிறாங்கன்னா ஒரு இன்ட் ஆப்ரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் என்னது? பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப். அவ்வளோதான். இது எழுதி நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் வித் டைப் இது எழுதுனா அவ்வளோதான். இங்கே இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்களே கண்டுபிடிங்க. புக்கு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஆஷ் ரெக்கார்ட் கோலன் b greater than equal to 0 ஆஷ். இங்கே என்ன ஃபஸ்ட் லைனில் ஈக்குவல் டு கொடுக்கல. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஆஷ் ரிட்டன் a to the power of b. இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஆஷ் ரிட்டன் a to the power of b. அங்கே ஓகே.
இங்கே என்ன let regress power AB colon equal to இங்கே என்ன கொடுத்துருக்கு let regress power A colon int B colon int n equal to அப்போது இங்கே A ஓட வேல்யூவும் இன்டீஜர் B உள்ள வேல்யூவும் இன்டீஜர் ஓகே அப்போது if B is equal to 0 then 1 முன்னாடி என்ன கொடுத்துருக்கு B is equal to 0 then 1 இங்கே என்ன எல்ஸில் A into power B A minus 1 இங்கேயும் சேம் தான் ஆனால் எந்த லைனில் மாறுது RECனா ரெக்ரெசிவ் சொன்னால் பவர் ஏபி இங்கே என்ன கொடுக்கல நம்ம அது இன்ட்டா என்னன்னு நம்ம எதுவுமே கொடுக்கல ஒரு பேராமீட்டர்ஸும் நம்ம அசியூம் பண்ணல ஏன் பேராமீட்டர்னு என்ன சொல்லிக்கோ அது வேரியபிள்ஸ் இன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லிக்கோமா அப்போது அதில் எதுவுமே நம்ம அசியூம் பண்ணல இங்கே என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா பேராமீட்டர் வித் டைப்பில் இன்ட் ஏங்கிறது இன்ட் பிங்கிறதும் இன்ட்டுன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் கீழே கொடுத்துருக்கு பாரு then we write a type of annotation for A and B and the parameters are mandatory. Generally we can leave out this annotation because it is similar to let the compiler infer them. வந்து ஈஸி அதனால கம்பைலர் இது பண்ணி அவுட்புட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா the parameters without type புரியுதா இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டினில் என்ன எழுதுவீங்க ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ்னால் என்னன்னு எழுதிட்டு பேராமீட்டர் வித் டைப் எழுதி இந்த எக்ஸாம்பிள் மெயின் இம்பார்ட்டன்ட் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் காமிக்க ஓகே இதை எழுதி பேராமீட்டர்ஸ் வித் டைப் இதை எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு ஓகேயா இப்போ முன்னாடி இதில் நம்ம பார்த்தோம் ஆர்இசி ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் ஓகே அந்த நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இங்கே மெயினாக ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் விச் கால் இட் செல்ஃப் அந்த டெஃபினேஷன் அதையே அதை கால் பண்ணிக்கும் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நார்மல் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அண்ட் விச் இஸ் ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அந்த நார்மலாக இருக்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷனும் என்னன்னு சொல்லுவோம் ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு லெட் சம் xy ஓகே கோலன் ரிட்டன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கீழே பாருங்கள் லெட் டிஸ்பிளே பிரிண்ட் வெல்கம் இதுவும் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கீழே என்ன லெட் ரிக்ரெசிவ் சம் நம்மன்னு கொடுத்துருக்கேன் இஃப் நம்மன்னா என்ன நம்பர் ஓகே first of it equal to 0 then return num plus sum num minus 1 yes return num இது ஏன் regressive function சொல்கிறாங்க ஏன்னா இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டுபிடிங்க ஆர்இசி ஓகே அது யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளை என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈக்குவல் டு 0 அப்போ அது என்ன ஆகுது அந்த நம்பர் வந்துடும் ப்ளஸ் சம் ஓகே சம் அப்போ அந்த நம்பர் -1 அதை பண்ணி எல்ஸ் அந்த இதை ரிட்டர்ன் பண்ணும் அப்போ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ப்ளஸ் ரிக்ரெசிவ் ஆனால் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும் அதனால் இது வந்து ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள் இங்கே ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோங்க ஐடென்டிஃபை இந்த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் இதுதான் உங்களுக்கு கொடுத்த ப்ரோக்ராம் மேலே கொடுத்துருக்கு பாருங்கள் லெட் ரெக்ரெசிவ் ஜிசிடி ஏபி கோலன் ஈக்குவல் டு இஃப் greater than less than or equal to greater than equal to 0 b value then gcd b அது என்ன கொடுத்துருக்கு a mod b else return a இங்கே நேம் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன இதுதான் நேம் GCDங்கிறது நேம் ஓகே நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் விச் டெல் இட் இஸ் ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் எது ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரெக் என்ன இருந்தாலே அது ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் அப்போது லெட் ரெக் ஜிசிடி ஏபி அந்த லைனை அப்படியே எழுதிடுவீங்க ஓகே இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க 2 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க ஓகே இந்த மாதிரி வேறு இதில் கேட்கலாம் அது நீங்கள் தான் கரெக்டாக நேம் ஆஃப் ஆர்குமெண்ட் வேரியபிள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஏ B the variable okay statement which invokes the function regressively எந்த statement வந்து அந்த regressive function invoke பண்ணது இந்த இது B A mod B ஓகே இதுதான் உங்களை வந்து என்ன பண்ணுது இந்த regressive function இருக்குல்ல இதை வந்து invoke பண்ணுது ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் விச் டெர்மினேட்ஸ் எது வந்து டெர்மினேட் பண்ணுது ரிக்ரெஷனை ரிட்டன் ஏ லாஸ்ட்டாக என்ன ஆகுது இந்த வேல்யூ ரிட்டன் ஏ வருது ஓகே அதுதான் ஸ்டேட்மெண்ட் விச் டெர்மினேட் த ரிக்ரெஷன் புரியுதா இதுதான் இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்
நெக்ஸ்ட் என்னென்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இங்கே இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. இன்டர்ஃபேஸ் இஸ் a set of action that the object can do. இது என்ன சொல்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் அந்த ஆப்ஜெக்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், கேரி அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன்ட் இந்த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை கேரி அவுட் பண்ணும், அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். இதெல்லாம் 1 மார்க் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன், இதே 2 மார்க்லேயும் கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கிளாஸஸ். ஓகே, அது இன்டர்ஃபேஸ் அண்ட் ஹவு த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராசஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டட். இப்போது இந்த ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ரோக்ராம் கிளாஸஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு சொல்லுறதெல்லாம் என்ன சொல்கிறோம், இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, புரியுதா? இதுதான் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் ஃபாலோயிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் தட் டிஃபைன்ஸ் த மினிமம் ஆஃப் இஸ் 3 ஆர்குமெண்ட். 3 ஆர்குமெண்ட் டிஃபைன் பண்ண மினிமம். இதில் என்ன கொடுத்துருக்கு, லெட் மினிமம் 3 xy z ஈக்குவல் டு, இதில் என்ன கொடுத்துருக்கு, if xோட வேல்யூ லெஸ் தேன் y, then if xோட வேல்யூ லெஸ் தேன் z, then x else z. ஓகே, else if y or value less than, then y else is. ஏன்னா மினிமம் 3 தான் கொடுத்துருக்கு, அதனால் xyz எடுத்துருக்கோம். ஓகே, இது எது வேணால் நீங்கள் வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஒய்யாக இருந்துச்சுன்னா என்ன, தென் இஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் இசட், தென் எக்ஸ் எல்ஸ் இசட், எல்ஸ் இஃப் ஒய்யோட வேல்யூ லெஸ் தேன் இசட், தென் ஒய் எல்ஸ் இசட். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், the difference between interface and implementation. இது 2 mark question நோட் பண்ணிக்கோங்க. Interface just defines what the object can do but won't actually do it. அது என்ன பண்ணும், டிஃபைன் பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் என்ன வேலை பண்ணுன்னு ஜஸ்ட் நம்மக்கிட்ட சொல்லும். ஓகே, ஆனால் அதை பண்ணாது. ஓகே, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணும், அந்த இன்டர்ஃபேஸ். ஓகே, அது கேரி அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் இந்த இன்டர்ஃபேஸ். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுமோ அதை கேரி அவுட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும், அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ் என்ன, ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் த ஆப்ஜெக்ட் கேன் டூ. அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியும், என்னென்ன வேலை பண்ண முடியும், ஜஸ்ட் டிஃபைன் தான் பண்ணும், ஆனால் அதை பற்றி சொல்லாது. ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணும். ஓகே, எதில் டிஃபைன் பண்ணுறது, இன்டர்ஃபேஸில் டிஃபைன் பண்ணுறது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, the class template specifies the interface to enable the object to be created and operated properly. அந்த கிளாஸ் டெம்ப்ளேட் என்ன பண்ணும், ஸ்பெசிஃபைஸ் த இன்டர்ஃபேஸ். அதை என்ன பண்ணும், ஸ்பெசிஃபை பண்ணும் இன்டர்ஃபேஸை டு என்னேபிள் த ஆப்ஜெக்ட் டு க்ரியேட் அண்ட் ஆப்ரேட் ப்ராப்பர்லி. அந்த ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும் சொல்லும் இன்டர்ஃபேஸ். இது கீழே நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். த ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் இஸ் கண்ட்ரோல் பை சென்டிங் ஃபங்க்ஷன் டு த ஆப்ஜெக்ட். இது என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் கண்ட்ரோல் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னு அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட சொல்லும். இதுக்கு மெயினாக நமக்கு கார் எடுத்துக்கோங்க, கார் தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, காரில் என்னென்ன இருக்கும், என்ஜின், ஆக்சிலேட்டர், பிரேக்கு, அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, அதுதான் இன்டர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லும், இப்போ பிரேக் போட்டால் தான் வண்டி ஓடும், ஓகே, ஆரன் இருந்தால் தான் ஆரன் அடிக்க முடியும், அந்த மாதிரி சொல்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, புரியுதா? எக்ஸாம்பிள் அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியூர் ஃபங்க்ஷன். ஓகே, என்னது பியூர் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பியூர் ஃபங்க்ஷன். இந்த பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் 2 இருக்குது. இதோட டிஃப்ரென்ஷியேட் லாஸ்ட்டாக ஒரு டேப்லெட் கொள்ளாமல் இருக்குது, அது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன் 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, pure function or functions which will give exact result when the same arguments are passed. ஒரே ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும்போது அந்த எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பியூர் ஃபங்க்ஷன். ஓகே, இதில் the function can be pure function provided it should not have any external variables which will alter the behavior of
that variable. வேறு எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரே வேரியபிள்ஸை இது ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் பியூர் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், லெட் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ ரிட்டன் என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இது நம்ம என்ன கண்டுபிடிக்குது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்பால. இப்போ 5 × 5 அந்த இதுதான் என்ன சொல்கிறோன்னா பியூர் ஃபங்க்ஷன். த அபோவ் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன். அங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம்ல அதுதான் பியூர் ஃபங்க்ஷன். பிகாஸ் இட் வில் நாட் கிவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் ஃபார் சேம் இன்புட். ஒரே இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கொடுக்கும். என்ன கொடுக்கும், சேம் ரிசல்ட்டை கொடுக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம்னா பியூர் ஃபங்க்ஷன். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், impure function. The variable used inside the function may cause side effects. அந்த வேரியபிள்ஸ் உள்ளே யூஸ் பண்ணுறோம்ல அது வந்து நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் காஸ் ஆகும். ஓகே, though the function which are not passed with any argument. அந்த ஃபங்க்ஷன் எந்த ஆர்குமெண்ட் இல்லாமல் பாஸ் பண்ணும்போது, in such case ஆர்குமெண்ட் இல்லாமல் பாஸ் பண்ணும்போது அந்த such case என்ன சொல்கிறோம், impure function. ஓகே அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஆகுது, த ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியபிள். அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன அது டிபெண்ட் பண்ணுது அந்த வேரியபிள் மேலே. த ஃபங்க்ஷன் அவுட் சைட் ஆஃப் இஸ் டெஃபினேஷன் பிளாக். அந்த வெளியே அந்த டெஃபினேஷன் பிளாக் வெளியே ஆகும்போது கேன் நெவர் பி ஷுர் தட் த ஃபங்க்ஷன் வில் பிஹேவ் த சேம் எவ்ரி டைம் இட் கால்ஸ். ஒரு டைம் இதை கால் பண்ணும்போது நீங்கள் வந்து சேமாக இருக்கும்னு உங்களால் இது பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், லெட் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேண்டம் நம்பர்ஸ் ஏதோ ஒரு நம்பர் 1 2 3 4 5 ஏதோ ஒரு நம்பர். அப்போது லெட் ஏ := ரேண்டம். இங்கே கொடுத்துருக்க இஃப் ஏவோட வேல்யூ greater than 10 then returns A is returns 10. இப்போ ஏவோட வேல்யூ greater than 10 இருந்தால் தான் இந்த ஏவோட வேல்யூ வரும். இல்லைன்னா லெஸ் தேன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஏக்கோடைய வேல்யூ என்ன 10, அப்படி தான் ரிட்டர்ன் ஆகும். இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷன் ரேண்டம் இஸ் இம்பியூர். அங்கே ரேண்டம்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன நம்பர் என்னதுன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அது இம்பியூராக இருந்ததுனால நாட் ஷுர் வாட் வில் பி த ரிசல்ட் வென் வி கால் த ஃபங்க்ஷன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ரிசல்ட் இருக்குன்னே தெரியாது. இப்போது 1 கால் பண்ணும்போது 1 இருக்கும், 2 கால் பண்ண ஸ்கொயர் இருக்கும், 4 இருக்கும், மாறி மாறி இருக்கும். அதனால் என்ன ரிசல்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ when we call a function, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா impure function. அது என்ன சொல்கிறோம், impure function. நெக்ஸ்ட் பாருங்கள், மாடிஃபைங் வேரியபிள்ஸ் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஒரு வேரியபிளை எப்படி அவுட் சைட் த ஃபங்க்ஷன் மாடிஃபை பண்ணுறோம். ஓகே, இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கா, int y கொடுத்துருக்காங்களா, அதில் int inc int of x y y plus x written here. இது என்ன கொடுத்துருக்காங்க, INC will change every time if a value of y get changed. INCன்னு என்னது, இங்கே அந்த வேல்யூ என்ன ஆகுது, ஓகே சேஞ்ச் ஆகும். ஓகே here the value result of INC will change every time value of y gets changed inside the function. Hence the side effect of INCன்னு என்ன, increment ஓகே அதே ஃபங்க்ஷன் in changing the data of a external variable y. அது எக்ஸ்டர்னல் வேரியபிள் தான் நான் y. அப்போ அது ஒரு டைம் சேஞ்ச் ஆகும்போது இதுவும் சேஞ்ச் ஆகும். அதுதான் மாடிஃபைங் வேரியபிள்ஸ் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஓகே நெக்ஸ்ட்டு இதுதான் மெயின். ஓகே 3 மார்க்கில் கேட்பாங்க. எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க பியூர் ஃபங்க்ஷனுக்கும் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கும். த ரிட்டன் வேல்யூ ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் சால்வி டிபெண்ட்ஸ் ஆன் இஸ் ஆர்குமெண்ட் பாத். அது என்ன ஆர்குமெண்ட் பாஸோ அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்கே என்ன ஆகுது, த ரிட்டன் வேல்யூ ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட், இங்கே சாலி டிபெண்ட்ஸ், இங்கே நாட் சாலி டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்குமெண்ட் பாஸ். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ். சாலி இங்கே நாட் சாலி. இங்கே பியூர் ஃபங்க்ஷன் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் த சேம் ஆர்குமெண்ட், ஒரே ரிசல்ட் தான் சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது தான். ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷன் never assure you that the function will behave the same every time when it's called. Okay, every time when it's called. Next, they do not have any side effects. இங்கே side effects இருக்குது. இங்கே they do not modify the argument which are passed to them. இங்கே என்ன ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே மாடிஃபை. இங்கே they may modify the argument which are passed to them. பார்த்துக்கோங்க நல்லா. ஓகே, இங்கே do not modify the argument which are passed to them. இங்கே they may modify the argument which are passed to them. இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டோட
பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன். இப்போ 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் பார்த்துக்கோங்க. பியூர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பியூர் ஃபங்க்ஷன் என்னென்னு எழுதணும். அந்த மாடிஃபை இது தேவைப்பட்டால் எழுதிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், இல்லைன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் எழுதணும். ஓகே, ஒரே ஒரு 2 டைம் கேட்டிருக்காங்க, அதனால் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட சாப்டர் 1 ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 2 போடும். சப்போஸ் நீங்கள் இதை தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை சாப்டர் 5 பார்த்துட்டு அதில் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் 1ல் பார்ட் 1 ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கு, இது பார்ட் 2 இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சாப்டருக்கு வாங்க. ஓகே, இதை பார்க்காம நெக்ஸ்ட் சாப்டருக்கு தயவு செஞ்சு வராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வரும் வீடியோஸு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. இது வந்து யூஸ் ஆகும் அந்த நம்பிக்கையில் இதை போட்டுட்டு இருக்கேன். ஓகே, இது இப்போ யூஸ் ஆகிட்டு உங்களுக்கு பின்னாடி வரும்போது யூஸ் ஆகும். ஆனால் இப்போ எல்லாமே லீவில் இருக்கீங்க, ஆனால் எத்தனை பேர் பார்ப்பீங்க படிப்பீங்க, இந்த போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அதெல்லாம் தெரியாது. ஓகே, என்னால் முடிஞ்ச என்னோடய பெஸ்ட் நான் கொடுக்குறேன். நான் டீச் பண்ணுற மெத்தட் எப்படி இருக்கும், உங்கள் ஸ்டாஃப்ஸ் டீச் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் என்னோடய மெத்தடில் நான் டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.